வணக்கம், உங்கள் எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். பாத்தீங்களா தெரியும் எப்படிடா எடுக்கிற இவ்வளவு பைப் அடிச்சிருக்கேன். அடுத்த உடனே கமாண்டுக்கு போக வேணாம். எதுக்காக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 8 பாத்ரூம் இருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோல கொடுத்துருப்பேன். 8 பாத்ரூம் இருக்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க லைன் பாத்தீங்கன்னா 8 லைன் எடுத்திருக்கோம். 8 பாத்ரூமுக்கு 8 லைன் கிடையாதுங்க. இதுல வந்து 6 லைன் இருக்கும், இந்த பக்கம் 2 லைன் இருக்கும். இதுல வந்து மோட்டர் லைன் 2 வருங்க. அங்க இருந்து கீழ இருந்து வந்து உப்பு தண்ணி மோட்டர் ஒண்ணு, நல்ல தண்ணி மோட்டர் ஒண்ணு, டேங்குமே நல்ல தண்ணி டேங்க் ஒண்ணு, உப்பு தண்ணி டேங்க் ஒண்ணு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியா போகுதுங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு லைன் தான் நம்ம இறக்கி இருக்கோம். நல்ல தண்ணி ஒண்ணு, உப்பு தண்ணி ஒண்ணு. தன் கிச்சனுக்கு வந்து அதே போல நல்ல தண்ணி உப்பு தண்ணி. நம்ம வந்து 2 கிச்சன்ன்றதுனால 2 ஃப்ளோர்ன்றதுனால அதுக்கு வந்து ஒரு லைன் செப்பரேட்டா இறக்கி இருக்கோம். எல்லாமே ஒன்னேகால் பைப் தாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சோ இவ்வளவு பைப் அடிச்சீங்கன்னா காசு அதிகமா ஆகுமேன்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி உடனே வரும். இவ்வளவு பாத்ரூம் யூஸ் பண்ற இடத்துல கரெக்டான ப்ரெஷர் இல்ல அப்படின்னா அது நம்ம வீடு கட்டினதுக்கே பிரயோஜனம் இல்லாம இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம லைன் வந்து இதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரெஷர் பம்ப் வச்சிருக்கலாமே இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலா கிளைண்ட் வந்து ப்ரெஷர் பம்ப் வேணா 4வது ஃப்ளோர்ல இருக்கிறதுனால எல்லா ஃப்ளோருக்குமே கிராவிட்டி தண்ணின்றது சூப்பரா வரும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வந்து இதையே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அழகா கொடுத்துருக்கோம். நம்ம வேலை எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க. தென் இதனுடைய முழு வீடியோ வந்து எப்படி எதுக்கு எந்தெந்த லைன் போட்டிருக்கேன், எப்படி இன்டர்லாக் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் வந்து யூடியூப்ல உங்கள் எலக்ட்ரிஷியன் சேனல்ல ஃபுல் வீடியோவா கொடுத்துருக்கேன். மறக்காம பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்ம வீடியோவை இது யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது புதுசா வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றிங்க.